சிலுவை மரமீதில் எனக்காகவோ இயேசுவே என்னோடு இந்த பாடுகள் சிலுவை மரமீதில் எனக்காகவோ எனக்காகவோ இயேசுவே இந்த கோர பாடுகள் இந்த சிலுவை மரமீதில் எனக்காகவோ எந்தன் பாவ சாபத்தை போக்கும் பலியாகவோ எந்தன் பாவ சாபத்தை போக்கும் பலியாகவோ இந்த பாடுகள் தவித்த நினைத்தோ இந்த பாடுகள் தவிக்க நினைத்தோ அந்த கிடடை அந்த ரூபனே அந்த கிடடை அந்த ரூபனே கோர பாடுகள் என சிலுவை மரமீதில் எனக்காகவோ இந்த கோர பாடுகள் சிலுவை மரமீதில் எனக்காகவோ நோய்கள் யாவும் தீர்க்கவே நேயம் திருமேனிகள் நோய்கள் யாவும் தீர்க்கவே நேயம் திருமேனிகள் காயம் நேற்றிரோ ஓம் ஜீவன் நீந்திரோ காயம் நேற்றிரோ ஓம் ஜீவன் நீந்திரோ நாயகரே என்றோ நாடோன் சொந்தமே நாயகரே என்றும் நாடோன் சொந்தமே இயேசுவே கோர பாடுகள் என சிலுவை மரம் எனக்காகவோ இந்த கோர பாடுகள் என சிலுவை மரமீதில் எனக்காகவோ சதா காலங்களாய் நான் ஜீவ தண்ணீரோட்டிலே சதா காலங்களாய் நான் ஜீவ தண்ணீரோட்டிலே தாகம் தீர்க்கவோ ஆனந்தம் கொள்ளவோ தீர்க்கவோ ஆனந்தம் கொள்ளவோ தாகமானேன் நிலவையிலே தாகமானேன் கோர பாடுகள் சிலுவை மரமே எனக்காகவோ இயேசுவே என்னோ இந்த கோர பாடுகள் சிலுவை மரம் எனக்காகவோ பற்காட்டு குட்டியாய் பாரில் ரத்தம் சிந்தியே பற்காட்டு குட்டியாய் பாரில் ரத்தம் சிந்தியே யாவுமாயிற்றேன் ஜீவன் வைத்திரோ யாவுமாயிற்றேன் ஜீவன் வைத்திரோ பரிசுத்தனாக மாற்ற என்னையே பரிசுத்தனாக மாற்ற இந்த கோர பாடுகள் சிலுவை மரமே
எனக்காகவோ எனக்காகவோ நிறைந்து நான் சூரியனாக சோபிக்க நீதியால் நிறைந்து நான் சூரியனாக சோபிக்க நித்திய பிதாவே நீ பாவமானதா நித்திய பிதாவே நீ பாவமானதா இந்த சூரியன் மோகம் தான் மறைந்ததோ இந்த சூரியன் மோகம் தான் மறைந்ததோ இயேசுவே இந்த கோரப்பாடுகள் என சிலுவை மரமிதில் எனக்காகவோ எனக்காகவோ இயேசுவே இந்த கோரப்பாடுகள் என சிலுவை மரமிதில் எனக்காகவோ எனக்காகவோ நாதா நீ சகித்த என் பாடுகளை எண்ணியே நாதா நீ சகித்த என் பாடுகளை எண்ணியே நான் நிகத்திலே ஓமக்கன் செய்குவேன் நான் நிகத்திலே ஓமக்கன் செய்குவேன் நான் இதோ என்னையே அர்த்தம் செய்கிறேன் நான் இதோ என்னையே அர்த்தம் செய்கிறேன் இயேசுவே இந்த கோரப்பாடுகள் சிலுவை மரமிதில் எனக்காகவோ எனக்காகவோ இயேசுவே இந்த கோரப்பாடுகள் சிலுவை மரமிதில் எனக்காகவோ எனக்காகவோ 11வது பாடல் சிலுவை சுமந்த இயேசு பொல்லாகுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை பொல்லாகுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை காணாய் நிலையான சந்தோஷம் போவி கர்த்தாவின் அன்பண்டை காணாய் நிலையான சந்தோஷம் போவி கர்த்தாவின் அன்பண்டை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடிய சிலுவை வாழ்கின்றதே நம்பி இயேசு
புரண்டோடு தாழ்கின்றது. நம்பியே சுவண்டை வா, நம்பிய சுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாகியும் லாபம் ஒன்றுமில்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சுமந்த இயேசு என் இரத்தம் பாய்கின்றது. இயேசு வண்டை வா, பாவமனித ஜாதிகளே வாசமாய் மீட்க வந்தார். பாவமனித ஜாதிகளே வாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி பாவம் எல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கத்தரை சொன்னாத பாவம் எல்லாம் சுமந்தார். சுமந்த இயேசு நம்பியே சுவண்டை வா, நம்பிய சுவண்டை வா.
பிராணநாதன் என் பேர்க்காய் சாகின்றார். குரூசின் மேல் காண்கின்ற அறிவர். குரூசின் மேல் காண்கின்ற காட்சியை ஆத்மாவே பார்த்திட பாவத்தின் காட்சியை ஆத்மாவே பார்த்திட தேவக்கோ காட்சியை தரிசித்து
ஆத்மமே சிந்திப்பா மகா நேசத்தை ஆத்மமே சிந்திப்பா மகா வேலையே என்னையோ என் பேக்காய் சாகின்ற என்ன தியாகம் என் கல்வாரி நாயகம், என்னையும் உம்மை போல மாற்றிடவோ. 26 என்னது யாகம் என் கல்வாரி நாயகம், என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்னது யாகம் என் கல்வாரி நாயகம், என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. பின்தூதர் போற்றிடும் பிதாவையும் விட்டிறங்கி வந்தீரே. பின்தூதர் போற்றிடும் பிதாவையும் விட்டிறங்கி வந்தீரே. மாட்டு கொட்டிலோ வாஞ்சித்திரையா, மானிடர் மேல் அன்பினா. மாட்டு கொட்டிலோ வாஞ்சித்திரையா, மானிடர் மேல் அன்பினா. என்னத்தியாகம் கல்வாரி நாயகம், என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்னத்தியாகம் என் கல்வாரி நாயகம், என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. ஜனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனையும் வரை. ஜனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனையும் வரை. பாடுகளும் பங்காய் கண்டீரையா, ஆவியை மீட்பதற்காய். பாடுகளும் பங்காய் கண்டீரையா,
தியாகம் கல்வாரி நாயகம் என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இந்த நாளிலும் சிலுவையை பற்றிய உபதேசங்கள் என்ன என்பதை குறித்து சில குறிப்புகளை நாம் பார்த்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்மையும் அவரோடு கூட சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்போம். அதுதான் அதில் ஒரு பாட்டு இருக்குது, அன்னிதினம் நான் சிலுவையில் அறையுண்டேன் என்ற ஒரு பாடல். அது இப்போது நாம் பாடுவதில்லை என்றாலும்
நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதிக்கு நேராக நாம் செல்லுவோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனங்கள் வரை நாம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் முதல். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பெலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். We preached crucified Jesus. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு இந்த காரியத்தை திட்டமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியிலே சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சிலுவைக்கு பின்னாடி ஒரு மேலான உபதேசம் இருக்கிறது. அந்த உபதேசம்தான் நம்மை உருவாக்கி மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று 18வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவை பற்றி உபதேசத்தின்படி நாம் உண்மையாக உத்தமமாக சரியாக நாம் ஜீவிப்போம் என்றால் அது நமக்கு தேவ பலனாக முடியும். அந்த தேவ பலன்தான் உன்னதத்திலிருந்து நம்மை தாங்கும். அந்த பலன் எங்கிருந்து புறப்பட்டு வந்ததோ அந்த இடத்துக்கே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே சிலுவையின் அனுபவத்தில் அதாவது 2 கூட்டத்தார் உருவாக்கப்படுகிறார்கள். ஒன்று, ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தேவ பலன் என்றும், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பெரிய வெள்ளி, புனித வெள்ளி என்று சொல்லி தியானித்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அதோடு அவங்க நின்று விடாதபடிக்கு அந்த புனித வெள்ளிக்கு பிற்பாடு, கல்வாரிக்கு பிற்பாடு அதை பற்றிய உபதேசம் என்ன என்பதை கவனித்து பார்த்து அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. சுவிசேஷம் கேட்க ஏராளமான கூட்டத்தார் கூடுகிறார்கள். சுவிசேஷத்தை கேட்க திரளான ஜனங்கள் கூடுகிறார்கள். ஆனால் எங்கேயாயிலும் உபதேசம் சொல்கிறார்கள் என்றால் சிலருக்கு அது பிடிப்பதில்லை. அநேகர் உபதேசத்தை வெறுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு பைத்தியமாக இருக்கிறது? கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. உபதேசம் சொல்லும்போது தான் உபத்திரம் தொடங்குகிறது. நான் சத்தியத்தை உங்களுக்கு சொன்னதுனால உங்களுக்கு கலாத்தியர் 4:16 அப்படி தான் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபையினுடைய பின்மாற்றத்தை குறித்து எச்சரிக்கிறார். ஆவியிலே ஆர்வமணின்னு நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீங்களா, இவ்வளவு புத்தியினரா என்று சொல்லி அந்த கலாத்திய சபையை குறித்து கண்டித்து உணர்த்தி எவ்வளவோ காரியத்தை சொல்கிறார். அந்த சமயத்தில் தான் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ. பாருங்கள், சுவிசேஷத்தை கேட்க திரளான ஜனங்கள் கூடுகிறார்கள். கேட்டது கேட்டபடியே அதோடு திரும்பி போய்விடுகிறார்கள். அதனுடைய பின்பகுதி பின்பற்றுகிற அந்த ஊழியங்கள் அவர் சரியாக போவதில்லை. அதுக்கப்புறம் இந்த ரட்சிப்பில் அவங்க நிலையாக நிலைத்திருப்பதும் இல்லை. ரொம்ப வேதனையான சில காரியங்கள். 95வது வருஷம் ஜூன் மாதம் ஃபாதர் மூலமாக கிருஷ்ணகிரியில் இதே நம்முடைய வெராண்டாவில் ஸ்டேஜ் ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது.
95 ஜூன் மாதத்தில் நடந்தது. நான் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி தான் வந்தேன். ஆனால் இந்த மீட்டிங்கை பற்றி பின்னாட்கள் நான் கேள்விப்பட்டேன். சில முக்கியமான ஊழியர்களிடத்தில் பார்த்து கேட்டபோது, இவ்வளோ பெரிய செலவு பண்ணி இவ்வளோ பெரிய கூட்டம் நடத்தினீர்களே, எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு முன் வந்து தாங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று கேட்டால் ரொம்ப வேதனை. 11 பேர் தான் வந்தாங்களாம். முக்கியமான போதர் அப்படி தான் சொன்னார். 11 பேர் தான் வந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் காலத்துக்கு பிற்பாடு இதை விசாரிக்கும் போது அவர் சொல்கிறார், இப்பொழுது 1-2 பேர் தான் சபையில் இருக்கிறாங்க என்று. பாருங்களேன், சுவிசேஷத்தை கேட்க திரளான பேர் கூடுவார்கள், ஆனால் உபதேசத்தை கேட்க அநேகருக்கு மன விருப்பம் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதல் சுவிசேஷ உபதேசமானது சிச்சிக்கிறதுக்கும் 1 தீமோத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, இந்த உபதேசமானது சிச்சிக்கிறதுக்கும் கடிந்து கொள்வதற்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்குமாக கொடுக்கப்படுகிற காரியம். ஆனால் அநேகர் அதை விரும்புகிறதில்லை இல்லையா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக இந்த தேவ வசனமானது, தேவ வாக்கியங்கள் எல்லாம் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே உபதேசமானது இவ்விதமாக நீதியை படிப்பிக்கலுக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்படுத்துவதற்கும் செயல்படும் போது அநேகர் பின்வாங்கி போகிறாங்க. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் கப்பர்நகூமில் அவர் உபதேசித்து முடித்த பிற்பாடு அநேகர் அவர் விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். இயேசு பார்த்தார், தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ? நீங்களும் அந்த பகுதியை படித்து பார்த்து கொள்ளுங்க. நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ? உடனடியாக பேதுரு சொல்கிறார், எங்கே யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு இருந்த நாட்களில் கூட சுவிசேஷத்துக்கு திரளான பேர் கூடுனாங்க, சுகமாக்கப்படுவதற்கு திரளான பேர் கூடுனாங்க, தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக திரளான பேர் கூடுனாங்க. ஆனால் உபதேசம் கொடுக்கும்போது அநேகர் அதிலிருந்து பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு இந்த சிலுவையின் உபதேசம் என்ன என்பதை இன்றைக்கு சில வசனங்கள் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். சிலுவையின், அதாவது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 23:46, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், அந்த பகுதியில் நான் பார்க்கும்போது கடைசியாக பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாக அவர் ஜீவனை கொடுத்து தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை முடித்தார். நாம் இன்றைக்கு பாடினது போல எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அவருடைய சரீரத்தின் பாடுகள் முடிந்தது, அவருடைய ஊழியம் முழுவதுமாக நிறைவேறி முடிந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் அவரை அறிகிற அந்த அறிவினுடைய மேன்மையின் பல காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய சுருக்கமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டலாகி கிறிஸ்துவின் நிறைவான ஒரு வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு என்றுதான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு நிறைவை அடைவதற்காகத்தான் உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் கொலோசியரில் என்ன படிக்கிறோம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து அவரையே எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லி. ஆமேன். அல்லேலூயா. ஆகவே இந்த உபதேசங்கள் அல்லாவிட்டால் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் உபதேசமானது மனிதனுடைய வாழ்க்கையில் ஜீவியத்திற்கு என்ன ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை ஜீவியத்திற்கு அந்த சிலுவையினுடைய உபதேசமானது ஒரு புதிய தொடக்கத்தையும் ஒரு புதிய அனுபவத்தையும் நமக்கு கொடுக்கிறது என்று எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நமக்குள்ளே நடக்கிறது என்பதை நாம் அறிய போகிறோம். இதெல்லாம் சிலுவை பற்றிய உபதேசம். கல்வாரி சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்த அந்த நேரத்தில் தானே 5 குறிப்பில் நாம் பார்க்கிறோம். 1, கல்லறை திறந்தது. கல்லறைகள் அவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்த பிற்ப நடந்து என்ன?
கல்லறைகள் திறந்தது, ரெண்டாவது பூமி அசைந்தது, மூன்றாவது கண்மலைகளும் பிளந்தது, தேவாலயத்தின் திருச்சேலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது, கடைசியாக பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த 5 குறிப்புகளைத்தான் நாம் சிலுவையின் அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்த பிற்பாடு நடந்த இந்த சம்பவங்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்பதைத்தான் சிலுவையின் உபதேசமாக நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. மனிதனின் மாற்றத்தை உருவாக்கும் இந்த உபதேசங்களை நாம் சரியானபடி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 27:52. கல்லறைகளும் திறந்தது. சரி, கல்லறைகள் திறந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லறைகள், இயேசு சிலுவையிலே மரித்து அவர் ஜீவனை கொடுத்த போது நடந்த சம்பவம். கல்லறைகள் திறந்தது. அநேக பரிசுத்தவான்களும் எழுந்திருந்தார். கல்லறை திறந்தால் பரிசுத்தவான் எழுந்து பரிசுத்த நகரத்துக்கு போனாங்க என்று அந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு மகா சத்தமாக ஆவியை விட்டு ஜீவனை கொடுத்த போது அந்த சத்தமானது கல்லறைக்குள்ளிருந்த அநேகருடைய அந்த பிரேதங்கள் என்னானது எழுந்து பரத்துக்கு போனதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே அவருடைய சத்தமானது ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணினதாக நாம் பார்க்கிறோம். தேவ தூதன் போய் கல்லறை அந்த நாட்களில் திறக்கவில்லை, அல்லது இயேசுவோ தானாக போய் அந்த கல்லறையெல்லாம் திறக்கலை. வேறு மரித்த யாராவது போய் உயிரோடு இருக்கணும் போய் அந்த கல்லறையை திறக்கவில்லை. ஆனால் அங்கே கல்லறைகள் திறந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசுவே சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னார். பாவத்தில் மறிந்திருக்கிற எல்லாரும் கல்லறைக்குள்ளே இருக்கிறது போல அந்த நிலவரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எங்கே இருக்கிறாங்க? கல்லறைக்குள் இருக்காங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே மரணத்தை தன்னை ஒப்பு கொடுத்த போது அந்த கல்லறை என்ன செய்தது? திறந்தது. அப்படி என்றால் கல்லறைக்குள் இருக்கிற மரித்திருந்த அந்த எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டது போல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எசேக்கியேல் 18:20 ஆத்தும மரணத்தை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புகிறது இல்லை. பாவி தன் பாவத்தினால மரிப்பதை, அக்கிரமக்காரன் தன் அக்கிரமத்தினால மரிப்பதை தேவன் விரும்புவதில்லை. அல்லேலூயா. ஆகவே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த அந்த சரீரங்கள் உயிர் தெழுந்தது போல இன்றைக்கும் நிறைய தியாகங்கள் பண்ணுறாங்க. கிராஸ் பேரர்னு சொல்லுவாங்க. சபைகளில் நாமினல் சபைகளை நாம் பார்க்குறோம். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அப்படியே அவங்க கிராஸ் பேரர் போவாங்க. ரொம்ப பக்தியில் ஒரு அனுபவம் தான் இருக்கும். சிலுவை தியானம், சிலுவை கூட்டம், உபவாச கூடுகை, 40 நாள் நான்வெஜ் சாப்பிடாம விரதம், எல்லாமே நன்றாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள்ளே மறைந்திருக்கிற பாவங்கள், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருக்கிற அந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டா என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்தை தியானிக்கும் போது நிச்சயமாக அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்பது இந்த வசனத்தினுடைய உறுதியாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அப்போது நம்ம ஒரு காலத்தில் அக்கிரமங்களினால் பாவத்தில் மரித்திருந்தோம். ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? அந்த கல்லறையிலிருந்து உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த அனுபவம் நமக்கு உண்டா இல்லையா என்பதை நாம் அடிக்கடி தியானித்து பார்த்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் இன்னும் மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள் மனுஷனுக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே காணப்படும் என்றால் அவங்க சிலுவையினால் உண்டாகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மற்றவங்களை பற்றி நாம் சொல்லுறதல்ல, பெயருக்காக பெந்தகோஸ்துக்காரராக நாம் இருந்தாலுமே நமக்குள்ளே என்ன இருக்குது? இன்னும் மரித்த இல்லாவிட்டால் மரணத்துக்குரிய மறைந்திருக்கிற பல காரியங்கள் நமக்குள்ளே நம்மை மேற்கொண்டு கல்லறைக்குள் இருக்கிறது போல நாம் கஷ்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த போது கல்லறைகள் திறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே அவருடைய சத்தமானது மற்ற எல்லா கல்லறையும்
திறக்கப்பட்டது போல இயேசுவின் சத்தத்தை, இயேசுவின் வார்த்தையை, வசனத்தை கேட்கிற நமக்குள்ளே ஒரு சரியான ஜீவியம், சரியான ஆவிக்குரிய அனுபவம் நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் இன்னும் கல்லறையின் அனுபவம் தான். அதுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. இயேசு அங்கே வந்து கல்லறைக்கு முன்பாக நின்று அவர் சத்தமிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், லாசருவே வெளியே வா. இந்த வார்த்தை தான். அந்த சத்தமானது அவன் என்ன செய்தது? கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல இன்றைக்கு பாவத்திலும் பலவிதமான தீய காரியத்திலும் மரித்து கிடக்கிற யாவருக்கும் அவருடைய சத்தம் விடுதலை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. குடியினால் அடிமைப்பட்டிருக்கிறவங்க, ரகசிய பாவத்தினால் அடிமைப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? நேற்றைக்கு நாம் பார்த்தது போல சரதை சபை உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் எப்படி இருக்கிறதா? செத்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சாவுக்கேதுவான செத்த கிரியைகள் நமக்குள்ளே காணப்படும் என்றால் இன்றைக்கு அந்த சத்தம், அதாவது இயேசு உயிரோடு எழுந்த அந்த சத்தம் கேட்கும்போது மகா ஜீவனை விட்டு அவர் பிதாவினுடைய கரத்திலே தன் ஆவி ஒப்பு கொடுத்த போது கல்லறைகள் திறந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அனல் இல்லாத ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு தேவையில்லை. நம்ம எப்போதும் ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கிறவங்க ஆவியிலே எப்படி இருக்கணுமா? அனலாயிருங்கள், அவருக்கு ஊழியம் செய்யுங்க என்றெல்லாம் வேதம் சொல்கிறதே. அப்படி என்றால் ரட்சிப்பிலும் ஞானஸ்நானத்திலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்திலும் நாம் பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவங்கள் நமக்குள்ளே எப்போதும் அனல் உண்டாகத்தக்கதாக, தட்டி எழுப்பக்கூடியதாக, மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக காணப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அனல் இல்லாத சபைகள் அநேகம், அனல் இல்லாத சபைகள் அநேகம், ஆத்மாவை கொள்வோரும் அதிகம், ஆத்மாவை கொள்வோரும் அதிகம், என் ஜனம் அழிகிறதே. எனக்கார்தானோ போவார் பூவிலே, சேவை செய்ய யார்தானோ போவார் பூவிலே. என் ஜனம் அழிகிறதே. நேற்றைக்கு கூட இந்த பாட்டு நாம் பாடணும். ஆகவே அனலில்லாத சபைகள் ஆத்மாவுக்கு கொள்ளக்கூடிய வகையில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அதற்கு மேலே வளர முடியாதபடி, ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேன்மையடைய முடியாதபடி அநேக சபைகள் காணப்படுகிறதாக ஆவியான நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே சபையெல்லாம் சபையல்ல, ஊழியரெல்லாம் ஊழியரல்ல, வெளுத்ததெல்லாம் பாலல்ல, ஜிப்பா போட்டதெல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல. கவனித்து கொள்ளணும். நான் வேத வாக்கியில் ஆராய்ந்து பார்த்து தியானித்து ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அந்த சிலுவை தியானமானது நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்படி உண்டு பண்ணாவிட்டால் நமக்காக அவர் மரித்தது வீண். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளில் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கும்போது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, இப்பொழுது நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு. ஒரு சுத்திகரிப்பு. சவுலை பவுலாக மாற்றின அந்த ஒரு சத்தம், சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த சத்தம் அவனுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி அனனியாவிடத்தில் போய் அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட போது உடனே சொல்கிறார், இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன என்று சொல்லி உடனடியாக அவன் கீழ்ப்படிந்து செயல்படுகிறதை, உடனடியாக ஊழியம் செய்கிறதையும் அந்த பகுதியில் நான் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலும் இதை பற்றி நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணமானது வெளிப்பக்கத்தில் உள்ள கல்லறைகளுக்குள்ளே இருந்த மனுஷருடைய ஜீவனுக்கு ஒரு ஆதரவாக ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி கல்லறைகள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. அப்படி என்றால் நமக்குள்ளே நம்மை பார்த்து யாரும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லக்கூடாது. நாம் தேவனுக்கேற்ற நல்ல ஜீவனுள்ள ஆவிக்குரிய மேன்மையான காரியத்தை நாம் அடைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ நோக்கம். அதுக்காகவே சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அடுத்து நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். அதுக்கு முன்ன உள்ள வசனம் படுங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்படி என்றால் பூமியில் ஒரு அசைவு, பூமி அதிர்ச்சி இல்லையா?
அதை 46ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரை நாம் படித்தால் இந்த காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். கல்லறை திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, கல்லறை திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, பூமியும் அதிர்ந்தது, அதிர்ச்சி இல்லாவிட்டால் அந்த ஒரு பூமி அதிர்ச்சியும் உண்டானது. அல்லேலூயா. ஆதியிலே தேவன் அந்த சிருஷ்டிப்பின் நாளை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10வது வசனம் வரை நான் படிக்கும்போது அங்கே மேலே ஆகாய விரிவு, கீழே பூமி, வெட்டாந்தரை பூமியிலே உண்டாக்கணும் பார்க்கிறோம் இல்லையா? அதை கொஞ்சம் படிங்க. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாக 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சரி, பரவாயில்ல. அதாவது மேலே ஆகாய விரிவு, அதுக்கு வானம், கீழே பூமி. மனுஷனுக்கு வாழ்க்கை தர பூமியை, வெட்டாந்தரையை உண்டாக்கினார். அப்படி என்றால் அந்த மனிதனுடைய கால்களுக்கு கீழே என்ன இருக்கு? எங்கே நிற்கிறோம்? பூமியில தான் நிற்கிறோம். அல்லேலூயா. மேலே ஆகாய விரிவு, கீழே சமுத்திரம், அப்புறம் வெட்டாந்தரை. மனிதன் அந்த பூமியிலே வசிக்கிறான், நிற்கிறான். அப்படி என்றால் மனிதனுடைய கால்களுக்கு கீழே என்ன இருக்கு? பூமி இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு விசேஷித்த காரியம் என்னென்னா, கொலோசியர் நிருபத்தில் என்ன வாசிக்கிறோம் இல்லையா? நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல. சரி, வானத்தில் சூரியன், சந்திரன், ஆகாய விரிவு, நட்சத்திரம், மனிதனின் தலைக்கு மேலே இதெல்லாம் இருக்குது. பூமி மனிதனின் காலின் கீழே இருக்கிறது. அப்படி தானே? அப்படி என்றால் இங்கே பூமி அதிர்ந்தது, அசைந்தது, அதிர்ச்சி அடைந்தது என்று சொல்லுகிற ஒரு காரியமானது நாம் எல்லாருமே நம்முடைய பூமியை காலின் கீழே வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் வனாந்தர வாழ்க்கையானது எங்கும் மணல் நிறைந்த ஒரு பாதை. நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம ஆவிக்குரிய மேலான அந்த இடத்தையே நாடுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் கல்மனமும் என்னில் ஒரு கீடுதே. இந்த கல்வாரி நம்ம தியானிக்கும் போது நம்ம மேலான காரியத்தையே நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பூமிக்குரிய எல்லாம் நம்முடைய காலின் கீழே இருக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம். நாம் இன்னும் பூமிக்குரிய அல்ல. இயேசுவை சொன்னால், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்படி என்றால் நமக்கு கீழே என்ன இருக்குது? பூமி. வனாந்திரத்தில், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு செங்கடலை கடந்து வனாந்திரத்தில் எப்படி நடந்தாங்க? மணலில். வனாந்திர வாழ்க்கையானது அவங்களுடைய காலின் கீழே எங்கே பார்த்தாலும் மணலில் நடந்தது போல அந்த பூமியை காலின் கீழே மிதித்து நடந்தாங்க. அதனால்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் படிக்க பொழுது 1 முதல் 3 வசனங்கள், கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனை கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களில் நான் வாசிக்கும்போது, அங்கே நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆகவே உலகம் அவர்களின் காலின் கீழே என்கிற அந்த அனுபவம். அப்படி என்றால் உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகக்கூடியதாக இருக்கிறதே, அதை நாம் இங்கே அனுபவிக்க வேண்டும். இயேசு மரித்து அந்த ஜீவனை கொடுத்த போது கல்லறை திறந்தது மட்டுமல்ல, பூமி அதிர்ந்தது போல ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும்
ஒளிந்து போகும், தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. நவ நாகரீகம் தலையின் மேல், காதில், கழுத்தில், மூக்கில் எல்லாம் ஏறிட்டு இப்போ இல்லையா? நவ நாகரீகம் எங்கெல்லாம் ஏறி இருக்கு? கழுத்தில், காதில், மூக்கில், தலையில், உடையில் எல்லாம் ஏறிடுச்சு. ஆனால் நாம் அப்படிப்பட்டுள்ள அல்ல, நான் பூமிக்குரியலாக அல்ல, ஆவிக்குரியல் எல்லாருமே உலகத்தை ஒரு மண், நான் இருக்கிற பூமி மண் என்று, நம்மையே மண் என்று நினைவு கூற வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் கூட எல்லாம் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆவிக்குரியவர்களுக்கு எல்லாமே உலகம் அவங்களுடைய காலின் கீழே தான் இருக்கிறது. ஆகவே பூமி அதிர்ந்தது என்று சொல்வது, நாம் நிற்கிறது மணல் தரையாக இருக்கணும், மண்ணென்று நாம் நினைக்கணும். இந்த உலகத்தில் பல நாகரீகங்கள்லாம் வந்து இப்போ தலகால் புரியாமல் நடக்கிறதுல நாம் பார்க்குறோம். வாலிபர்களும் அப்படி தான், வாலிப பிள்ளைங்களும் அப்படி தான். உலகத்தில் ஆவிக்குரிய சபைகள்லேயும் கூட காணப்படுகிற அலங்கோலங்களெல்லாம் நாம் பார்க்குறோம். ஹிப்பி, மீசை, தாடி. வாலிபர்கள்லாம் இப்போ தாடி வச்சா தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க போல். ஒரு வாலிபன் கல்யாணமாக முன்னாடி தாடி வச்சுட்டு, டே தம்பி தாடி வைக்காத, வருகிற ஆள் தாடி பிடிக்கவே பிடிக்காது, இல்லாவிட்டால் பிடிச்சு இழுத்துருவாங்க, ஜாக்கிரதையான்னு சொல்லியிருக்கேன். ஆகவே இப்போ லேட்டஸ்ட்டாக பல காரியத்தை செய்து உலகம் தங்களுக்கு உள்ளே வைத்து கொண்டிருக்கிறார்களுடைய உலகத்தை காலின் கீழே வைக்காதபடி, அதுக்கு மேற்கொண்டு ஜீவிக்காதபடி தங்கள் வாழ்க்கையில் கத்தரை விட்டு பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. அந்த காலத்தில் எங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உலகமென் பின்னே, தெரியுமா? உலகமென் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் எங்கே இருக்கு? பின்னாடி இருக்குது உலகம். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த பூமியை அதிர்ந்தது போல நம்முடைய காலின் கீழே இருக்க வேண்டும். சாத்தானை எவ்விதமாக நம்முடைய காலின் கீழே நசுக்கி போடுவாரோ அதுபோல உலகம் நம் மேற்கொள்ளாதபடிக்கு அதை நாம் அடக்கி ஆள வேண்டும். நாகரிகமான பல காரியங்கள், அநாகரிகமான காரியங்கள் ஒன்றும் நம்முடைய சபைக்குள்ளே பிரவேசியாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோமே. ஆகவே கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்த போது கல்லறை திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, பூமியும் அதிர்ந்ததாக நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து வேறொன்றை குறித்து நாம் மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்குள் சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். மரித்தவனாய் திரு சித்தமே நிறைவேற்றுவதன் ஆகாரமே. மரித்தவனாய் திரு சித்தமே நிறைவேற்றுவதன் ஆகாரமே. இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே, கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே, கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். கல்லறை திறந்தது மாத்திரமல்ல, அந்த பூமி அதிர்ந்தது என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா விதமான உலக பிரகாரமான காரியங்களை நம்முடைய காலின் கீழே மிதித்து, இல்லாவிட்டால் அவை விட்டு விலகி நாம் தேவனுக்கேற்றவர்களாக காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நோக்கமாக இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். நம்ம சிறியரி கோட்டா அங்கே
அவங்க ராக்கெட்டுக்கெல்லாம் ஏவப்படும் போது பார்த்துருக்கீங்களா? சில வேளை அதை லைவாக போடுவாங்க. அதுக்கு என்ன நடக்கிறது? அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செய்கிறாங்க? கவுண்ட் டவுன் பண்ணி வச்சுருக்குறாங்க. கரெக்டாக குறிக்கப்பட்ட நேரத்தில் அது என்ன செய்கிறது? இந்த உலகத்தை விட்டு விண் உலகத்திற்கு போவதற்காக அது என்ன செய்கிறது? எல்லா எரிபொருள்களையும் கீழே தள்ளிட்டு மேலே போகிறது போல உலகத்தை நாம் பின் தள்ளி ஆண்டவரிடத்தில் போய் சேருவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அந்த சத்தமானது கல்லறை திறந்தது, பூமி அதிர்ந்தது. மத்தேயு 27:51 வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. அடுத்தது கண்மலை பிளந்ததாக இங்கே நாம் பார்க்கிறோம். கல்லறை திறந்தது, பூமியும் அசைந்தது, அதுக்கப்புறம் கண்மலைகளும் பிளந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நமக்குள்ளே இருக்கிற உள் ஆசைகள் அது அசைந்து அதிர்ந்து வெளியேறி செல்ல வேண்டும். கண்மலை பிளந்தது என்று சொல்லுகிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இருதயத்துக்குள் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? வெளியே போகணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம். எப்படி இயற்கையிலே ஒரு மாற்றம் கண்மலையெல்லாம் பிளந்தது போல, இயற்கையிலே ஒரு மாற்றம் உண்டானது போல நமக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மனு குலத்திற்காக அவர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினது போல இந்த பூமியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்மலை என்பது கிறிஸ்து என்று முன்ன சொன்னாலும் இங்கே அது பிளந்தது என்று சொல்கிற அனுபவமானது நமக்குள்ள உள்ளான இந்த ஜீவியத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களே பாக்கியவான்கள், அவர்களே தேவனை தரிசிப்பாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். கண்மலை அதாவது கிறிஸ்துனுடைய இந்த பாடுகளை நாம் தியானிக்கும் போது நமக்கு தாங்க முடிவதில்லை, சகிக்க முடிவதில்லை. அந்த தியானத்தை நாம் யோசித்து பார்க்கும்போது நம்ம இன்னும் அதிகமாக நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். அந்த கண்மலையானது என்ன செய்கிறது? பிளந்தது போல மனிதனின் நெஞ்சம், அதாவது மகனே உன் நெஞ்சை எனக்கு தான் என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே, அதுபோல நம்முடைய இருதயம் முற்றிலுமாக திறக்கப்பட்டு இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற மறைந்திருக்கிற காரியங்கள் பிளக்கப்பட வேண்டும். தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்றது போல நமக்குள்ளே உள்ளான ஒரு ஜீவியம் அவசியம். இன்னொன்று கண்மலை, அதாவது மலை என்று சொல்வது மேட்டிமையான சில காரியங்கள், அதெல்லாம் என்ன செய்யப்படணும்? பிளக்கப்பட வேண்டும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். அப்படி என்றால் கண்மலை பிளந்தது என்பதற்கு இன்னொரு குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கிற மேட்டிமையான மேன்மையான எண்ணக்கூடிய பல காரியங்கள் நம்மிலிருந்து என்ன செய்யணும்? விலகி போக வேண்டும். மேட்டிமையுள்ளவன் மேட்டிமையுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சங்கீதக்காரன் 122 சங்கீதத்தில் வாசிக்கிறது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் கர்த்தரை இல்லாமல், சிலுவையை பற்றி இல்லாமல் நமக்கு மேன்மை பாராட்டுவதற்கு வேறு எதுவுமே இல்லை என்கிற இடத்துல நாம் இருக்க வேண்டும். கண்மலை பிளந்தது என்று சொல்றது போல நமக்குள்ள இருக்கிற மேட்டிமையான எல்லா எண்ணங்களையும், அதுதான் 2 கொரிந்தியரில் நேற்றைக்கு கூட நாம் வாசித்தோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையிலையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன செய்கிறோம்? சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லி கண்மலை பிளந்தது என்று சொல்வது நமக்குள்ளே இருக்கிற மறைந்திருக்கிற மேட்டிமையான காரியங்கள், மேன்மையான நம்மை பற்றியே மேன்மையாக நினைக்கக்கூடிய ஏதாவது காரியம் இருக்கும் என்றால் நம்மை முற்றிலுமாக அவருடைய சமூகத்தில் தாழ்த்து கடமைப்பட்டு இருக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் முன்னமே நாம் வாசித்தோம் 14ஆம் வசனத்தில் சிலுவையை குறித்தே இல்லாமல் நாம் மேன்மை பாராட்டுவதற்கு வேறொன்றுமில்லை. அதனால்தான் கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். கண்மலை பிளந்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா.
கல்லறை திறந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஆமேன். பிரியமானவர்களே, ஜான் த பேப்டிஸ்ட் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கும்போது எவ்வளோ வல்லமையான ஊழியம் செய்த தேவ மனிதன். அவர் சொல்கிறது என்னென்னா, நான் சிறுகனும் அவர் என்னிலே பெருக வேண்டும், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை என்று அவன் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே, உம்மாலே நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்று அந்த யோவான் ஸ்நானகன் தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக அவர் மேன்மையை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:9 நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று தன்னை தாழ்த்துகிறார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே 10ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 15:10 கூட நான் வாசிக்கிறோம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. என்னுடனே கொடுக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஒரு அனுபவம் பாருங்கள். வயல்வெளியில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த வயல் நன்றாக விளைந்து கதிர்கள் நன்றாக முதிர்ந்திருக்கும் என்றால் ஸ்டிப்பாக இருக்காது. எப்படி இருக்காது? இப்படியா இருக்கும். அது எப்படி இருக்கிறது? அது ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தவர்களுடைய சுபாவமாக இருக்கிறது. ஆகவே இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நான் எல்லாரிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற அந்த கிருபையே அப்படி செய்தது என்று அவர் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். கண்மலையை போல உயரமாக நம்ம மேட்டிமையான எண்ணங்களுக்கும் பெருமையான காரியத்துக்கும் நம்ம இடம் கொடுப்போம் என்றால் தேவன் அதில் விருப்பப்படுகிறது இல்லை. பரிசுத்தவான்கிற விதமாகத்தான் சொல்கிறாங்க, எல்லாரிலும் நான் சிறியவன். இன்னொன்று சொல்கிறாரு, பாவியில் பிரதான பாவி. ஆமேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அல்லேலூயா. பிரதான பாவி, அவர்களிலே நான் பிரதானமான பாவி. பாருங்க, பவுல் அப்போஸ்தலர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். நன்றாக கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து படித்து, இன்னும் திறனு என்கிற வேத சாலையில் நன்றாக படித்து மேன்மையான ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். எல்லா அப்போஸ்தலரை பார்க்கிறோம் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். ஆனால் அவர் சொல்கிறாரு, எல்லா பரிசுத்தவான்களிலும் நான் பிரதான பாவியாக இருக்கிறேன், பாவிகளில் நான் பிரதான பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கண்மலை பிளந்தது என்று சொல்வது நமக்குள் இருக்கிற உள்ளான ஜீவியத்தில் எதை குறித்தாலும் நாம் மேன்மை பாராட்டி மனதில் பெருமை மமதை கொண்டிருப்போம் என்றால் கல்வாரி சிலுவையை தியானிக்கும் போது நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. பாவியில் பிரதான பாவினான், என் நீதி அழுக்கான கந்தையே. பாவியில் பிரதான பாவி என்று சொல்லி பவுல் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே கண்மலை என்ன செய்யப்படுகிறது? பிளக்கப்படுகிறது. நமக்குள்ள இருக்கிற மேட்டிமையான எல்லா எண்ணங்களையும் சிந்தைகளையும் நாம் தகர்த்து போடுவோம். சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அதே மத்தேயு 27:51 இன்னொரு பகுதியை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று அங்கே திரைச்சீலை கிழிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தில் அந்த திரைச்சீலை யாரும் அதை கிழிக்க முடியாது, திறக்க முடியாது. ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள 3 பகுதியை நாம் பார்க்கும்போது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி அங்கே பல இடங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. மகா பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை 7வது மாதம் 10ஆம் தேதி தனக்காக, தன்னுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக ரத்தத்தோடு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரவேசிக்கக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துல
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரவேசித்ததாக இங்கே நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19, 20வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அது அவருடைய மாம்சத்தின் திரை வழி என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது, ஆங்கிலத்தில் ஹோலியஸ்ட்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு இரத்தத்தினாலே நமக்கு தைரியம், அந்த மார்க்கத்தின் வழியாய் நாம் பிரவேசிப்பதற்கு இரத்தத்தினாலே நமக்கு தைரியத்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. மாம்சமாகிய திரையின் வழியாக அவர் அங்கே மகா பரிசுத்தலத்திலே பிரவேசித்தார். மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலமே இடவே, மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே, திரை வழியா தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. திரை வழியாக தம் சரீரத்தினாலே திறந்தாரே தூய வழி. ஆகவேதான் இயேசு மரித்த அந்த நேரத்தில், ஜீவனை விட்ட அந்த நேரத்தில் தேவாலயத்தின் திருச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்ததாய் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அளவற்ற அபிஷேகம், தீர்க்க தரிசனம், வல்லமை, வரங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே நல்லது தான், எல்லாமே நல்லது. ஆனால் நம்முடைய சரீரம் கிழிக்கப்பட, எவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவாகிய சரீரம், மாம்ச சரீரம் திரை கிழிக்கப்பட்டது போல நம்முடைய சரீரம் கிழிக்கப்பட வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. திரை கிழிக்கப்பட்டது போல நம்முடைய சரீரம் கிழிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது நம்முடைய சுய சித்தம் உடைக்கப்பட வேண்டும், சுய விருப்பம் உடைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1, 2வது வசனத்தில் நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி இருக்க சகோதரரே, சகோதர சகோதரிகளே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆமென். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்படி என்றால் நம்முடைய சரீரத்தில் பரிபூர்ணமாக தேவ சித்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கிழிக்கப்பட்டதுனாலே, தேவாலயத்தின் திரைச்சலை கிழிக்கப்பட்டது போல அவருடைய சரீரம் கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்ததுனாலே அவர் தான் தன்னுடைய சித்தத்தை செய்யவில்லை. பிதாவே, உம்முடைய சித்தம் செய்தோ வருகிறேன். ஆமேன். ஆகவே மாம்ச சுபாவத்தை, மாம்சத்தில் நாம் தேவ சித்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறது என்ன செய்யணும்? கிழித்து. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்த போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க பிசாசு இடம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ எல்லாவற்றிலும் அவர் வசனத்தை சொல்லி ஜெயமடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஆண்டவர் விட்டு அவன் தூர விலகி போய்விட்டான். ரொம்ப நாட்களுக்கு பிற்பாடு திரும்பவும் இயேசுவை பார்க்க வந்தான். இயேசுவே சொன்னார், அதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சொல்ல முடியுமா? நாம் சொல்ல முடியுமா? நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கும் என்றால் பிசாசுக்கு நாம் இடம் கொடாதபடி ஆண்டவருக்கு முக்கியமான இடத்தை நாம் கொடுப்போம் என்றால் நம்முடைய சரீரத்தில் தேவ சித்தம் செய்யலாம். அதனால்தான் பழைய ஏற்பாட்டு பலிகளெல்லாம் மரித்த பலிகள். பலி செலுத்தும் போது அது மரித்து போகிறது.
அந்த மிருகம் அடிக்கப்படும் போது மிருகம் ஒப்பு கொடுக்கிறதை ஒழிய, ஆனால் அந்த அது விருப்பமாக ஒப்பு கொடுக்கறதில்லை. சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆடு வெட்டு கொண்டு போகும்போது அது என்ன சத்தம் போடுது. அதாவது அந்த மிருகம் அடிக்கப்படுகிறது, ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறப்படுகிறது இல்லை. அதே போல் நம்முடைய சிந்தை ஆண்டவருக்கு முன்பாக தேவ சித்தத்துக்கு ஏற்றபடி ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்முடைய சரீரத்தில் தேவ சித்தத்தை நாம் பூரணமாக நிறைவேற்ற. அதனால் ஜீவ பலியாக, ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய சரீரம்தான் முதலாவது சத்துரு என்று வேதம் சொல்கிறது. அப்படி தானே? சரீரம்தான் முதலாவது சத்துரு. நமக்கு தோளுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிறது யார்? சத்துரு இருக்கிறான். ஆகவே கவனமாக இருக்கணும். இந்த சரீர பாண்டத்தை கனமாய் ஆண்டு கொள்ள வேண்டும். இஷ்டத்துக்கு விடக்கூடாது, தேவ சித்தத்துக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் அங்கே ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசித்து நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. 27ஆம் அதிகாரம் மத்தேயு 45ஆம் வசனத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பாருங்கள், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒவ்வொரு சம்பவங்களிலேயும் நாம் ஒரு அனுபவத்தை, உபதேசத்தை கற்றுக்கொள்கிறோம். கல்லறை திறந்தது, பூமி அதிர்ந்தது, 3வது கண்மலை பிளந்தது, 4வது திரைச்சீலை கிழிந்தது, மேலிருந்து கீழ்வரை கிழிந்தது. அப்படி என்றால் நம்முடைய சரீரத்தில் முழுவதுமாக பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். வெளிப்படுத்தல நான் வாசிக்கும்போது என் நாமத்தை அவன் மேல் எழுதுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஐயா, ஜெயங்குலவனும் அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். புதிய எருசலேமின் நாமத்தையும் என்னுடைய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன்னு சொல்லும்போது முழு சரீரத்திலும் நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தலாக இருக்க வேண்டும். ஆமேன். ஆகவே நம்முடைய சரீரம் முதலாவது சத்துரு, ஆனால் அதை ஜெயிக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ரோமர் 8:1, ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், பாருங்கள், ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 13ஆம் வசனத்தை பாருங்க. 13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ ஆவியின்படியே நாம் நடக்கும்போது சரீரத்தின் செய்கைகளை மார்டிஃபை த டீட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்வது, சரீரத்தின் கிரியைகளை என்ன செய்யணுமா? அழித்து விடும் என்று சொல்வது அதிலிருந்து ஜெயம் எடுக்கிற ஒரு காரியம்தான். ஆகவே நம்ம வாழ்க்கையில் திரைச்சீலை என்று சொல்கிற அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய திரைச்சீலை கிழிந்தது போல முழு சரீரத்திலையும் தேவசித்தம் செய்யும்படி நம்ம ஒப்பு கொடுக்க இந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு சொல்கிறது. கடைசியாக நாம் பார்த்தோம், பூமி எங்கும் அந்தகாரம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை பூமி எங்கும் இருள், பூமி எங்கும் இருள் மூடியது. பாட்டு தெரியுமா உங்களுக்கு? பூமி எங்கும் இருள் மூடினது. அவரும் பிதாவாகிய தேவனும் தம்முடைய வதனம், தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையை பாருங்கள். அல்லேலூயா. ஆமேன். பிதாவாகிய தேவன் ஏசாயா 53:10 நாம் பார்க்கிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பாய். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஆதாமின் பாவத்து நிமித்தமாக ஏதேனிலே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது போல அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நொறுக்க சித்தமானார். எபிரேயர் 2:10 நாம் வாசித்தோம். ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது என்று சொல்லி, இந்த பூமி எங்கும் காரிருள், பூமி எங்கும் அந்தகாரம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆபிரகாம் பலி செலுத்தி காத்திருக்கிறான். 12ஆம் வசனம், சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும்
காரிருளும் அவனை திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டு மூடிக்கொண்டு. 17ஆம் வசனம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அவன் கண்டது காரிருள், கேட்டது தேவனுடைய சத்தம். அதுக்கு பிற்பாடு உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, உன்னுடைய சந்ததியார் இவ்விதமாக எகிப்திலே பாடுபடுவார்கள், அங்கே அடிமையாக இருப்பீங்க என்றெல்லாம் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கண்டது காரிருள், கேட்டதோ தேவனுடைய சத்தம். ஆகவே தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்தில்லை, கண்டதில்லை. அப்படி கண்டால் அவங்க செத்து போயிடுவாங்க. ஆகவே மனிதர்கள் அழிக்கப்படாமல் இருப்பதற்காக, நாம் சாகாமல் இருப்பதற்காக காரிருளை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஆமேன். காரிருளை தமக்கு மறைவிடமாக வைத்து தான் கர்த்தர் தம்முடைய சீஷர்களோடு தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். உபாகமம் 5:22 மோசையோடு கர்த்தர் பேசும்போது, உபாகமம் 5:22 இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். காரிருளுக்குள்ளே அவர் மறைந்திருந்து சத்தமிட சொல்கிறார். ஏனென்றால் அவரை பார்க்கிற யாரும் உயிரோடு இருக்க முடியாது. 2 சாமுவேல் 22 10வது வசனம். 2 சாமுவேல் 22:10 வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது, அவருடைய பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. 12ஆம் வசனம். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அங்கிருந்து தான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தோட பேசுகிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேயும் கூட, அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த போது பூமி எங்கும் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை அந்தகாரம் உண்டாயிற்று, காரில் உண்டாயிற்று அப்படின்னு சொல்வது அவனுடைய சத்தத்தை நாம் கேட்க, அவருடைய சித்தத்தை அறிய. பூமியிலே சில காரியங்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா? சூரிய கிரணம் வரும்போது அதை நம்ம கண்ணால் காண முடியுமா? முடியாது. என்ன பண்ணுறீங்க? ஒரு கிளாஸ் எடுத்து அதை புகையாக்கி பார்க்குறீங்களா இல்லையா? அது அந்த காலம். இப்போல்லாம் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிறாங்க போல. அந்த காலத்தில் சூரிய கிரணம் அப்படின்னு கேள்விப்பட்டால் எங்கே ஓட்ட உடசில் கிடச்சி அந்த கண்ணாடி எடுத்துக்கொண்டு கறி பிடிச்சி அப்புறம் அப்படி பார்த்துருக்குறோம் நாங்கள்லாம். அதுபோல தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இந்த காரிலிருந்து பேசுகிறார். அவர் நேரடியாக அவரை யாரும் காண முடியாது. அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு காரிருள் அங்கே உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் சத்தம் கேட்ட எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தான் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம் என்று ஆரம்ப காலம். ஆனால் we preach resurrected Jesus, அது வருகிற உயிர்த்தெழுந்த நாளில் நம்ம சொல்லக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவர்கள் எல்லாரும் அவரோடு எழுந்ததுக்கு நாங்கள் சாட்சியெலாம் இருக்கிறோம் என்று சொல்லி we preach resurrected Jesus. அது முக்கியம். ஆரம்பம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்கிறது என்று சொல்வது அந்த உயிர்த்தெழுதலின் சம்பந்தத்தோடு நாம் பங்கு பெறக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து நாம் பார்த்தோம். நாம் முதல் பார்த்தது மரித்தவர் கல்லறை திறந்தது. மரித்த அனுபவம் நமக்குள்ள ஏதாவது செத்த கிரியைகள் செத்தைகள் இருக்கும் என்றால் அதிலிருந்து நம்மை சுத்திகரித்து கொள்ளும்படியாக சிலுவையின் உபதேசம் நமக்கு போதிக்கிறது. 2வது, பூமி அறிந்தது போல நம்முடைய எல்லா பூமிக்குரிய காரியங்கள் எல்லாமே நம்முடைய பாதங்களின் கீழே. நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல. நம்ம கிறிஸ்துவனில் இருப்போம் என்றால் அது ஆசை இச்சையில் எல்லாம் சிலுவையிலே அறிந்து நம்மை முழுவதுமாக நான் இருக்கிற பூமி எல்லாம் மண் பூமி என்று சொல்லி நம்ம விசுவாசித்து ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது, கண்மலை என்று சொல்வது மேட்டிமையான பெருமையான ஏதாவது காரியம் இருக்கும் என்றால் அதை நாம் விட்டுவிட்டு மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கணும். அடுத்தது நாம் பார்த்தோம்,
தேவாலயத்தின் திருச்சல் என்பது மிக முக்கியம். அங்கே எப்படி தேவாலயத்தில் எப்போது பிரிந்தது? சிலுவையில் அவர் தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்ததாய் நாம் பார்க்கிறோம். அவருடைய சரீரமாகிய அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது போல நம்மளுடைய சரீரத்தில் முழுவதும் பரமபிதாவுடைய பரலோக பிதாவுடைய சித்தத்தை செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று ஒரு மறுரூப நிலையை அடைய முடியும். கடைசியாக நாம் பார்த்தோம், அங்கே அந்தகாரம் உண்டானது என்று சொல்வது கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு சூழ்நிலை. அந்த சத்தம் கேட்டு சித்தம் செய்வதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் என்றால், கல்வாரி சிலுவையிலே எவ்விதமாய் பிதாவாகிய தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டாரோ அதுபோல நாமும் உயர்த்தப்பட்டு அவருடைய சமூகத்திலே சென்றடையலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமேனே வாரடி ஏற்றவர் பாரச்சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பார்த்திருமேனே வாரடி ஏற்றவர் பாரச்சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய் பயமின்றி வந்திடுவார். பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய் பயமின்றி வந்திடுவாய். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைத்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைப்படும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே பொது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே பொது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை உபத்திரங்களினாலே பூர்ணப்படுத்துவது உமக்கு ஏற்றதாக இருந்தது போல, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ரட்சிப்பின் பூரணத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் சரீரத்தில் உள்ளான ஜீவியத்தில் நீர் எதிர்பார்க்கிற ஒரு மாறுதல், நீர் எதிர்பார்க்கிறதான ஆவிக்குரிய வளர்ச்சி எங்களுக்கு தேவையப்பா. ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும்போது நாங்கள் மனப்பூர்வமாக கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்து பரலோக பிதாவின் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டுப்பவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ தேவ பலனாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தேவ பலனை பெற்றுமை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.